ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் எங்களால் தான் கொடுக்க முடியும் என்று கூறி வந்த பிரைம் மினிஸ்டர் மோடி. ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட் இல்லை என்றால் இது போன்ற கோயலேஷன் கவர்மெண்ட் திருடுவதற்காக மட்டுமே அமைக்கப்படும் என்று கூறக்கூடிய அந்த வார்த்தைகளை இன்னைக்கு பிஜேபி மறுத்துவிட்டது. பிஜேபியிடம் எந்த விதமான மேண்டேட்டும் இல்லாத பட்சத்தில் சந்திரபாபு நாயுடு, ஏக்நாத் ஷிண்டே, சிராக் பாஸ்வான், ஜீதன் ராம் மாஞ்சி, நிதிஷ்குமார் இவர்களுடைய சப்போர்ட்டை வைத்து மட்டும்தான் பிஜேபியால் இந்த ஆட்சியை பிடிக்க முடிகிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட்டுக்காக ஒரு அரசாங்கம் வேலை பார்த்து இதற்கு மேல் இந்த அனைத்து நபர்களுமே ஒன்று கூடி இந்த அரசாங்கத்தை தட்டி கேட்க தொடங்கிவிட்டார்கள்னா, கேள்விகளை கேட்க தொடங்கிவிட்டார்கள் என்றால் கார்ப்பரேட்டிற்காக இந்த நாட்டை விற்க மாட்டாது இந்த நாட்டு அரசாங்கம். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைத்து விட்டது என்று பல்வேறு நபர்கள் சோசியல் மீடியாவில் எழுதி வருகிறார்கள். ஆனால் இந்த நபர்கள் உங்களிடம் எடுத்துக்காட்டாத விஷயம், பிரைம் மினிஸ்டர் மோடி எப்படி சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார் என்று. ஒரு மிகப்பெரிய சூறாவளி காற்றில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது பிஜேபி மற்றும் பிரைம் மினிஸ்டர் மோடி. ஒரு சூறாவளி காற்று அல்ல, 2 சூறாவளி காற்றுகள். ஒரு பக்கம் இந்தியா அலைன்ஸ் உடைய சூறாவளி காற்று, இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு. இவர்களையும் தாண்டி ஷிண்டே குரூப், சிராக் பாஸ்வான், இது போன்ற பல்வேறு நபர்கள் 17 எம்பிக்கள் அங்கு இருக்கிறார்கள். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி 3வது முறையாக பதவியேற்கும் போது அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்கிறது. சந்திரபாபு நாயுடு, ஏக்நாத் ஷிண்டே, சிராக் பாஸ்வான், நிதிஷ்குமார் எந்த விதமான கோரிக்கைகளை, எந்த விதமான நெகோசியேஷனை செய்திருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களாக இந்தியா கூட்டணி பக்கம் ஒரு மீட்டிங் நடந்து கொண்டிருந்தது. என்டிஏ கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய கூட்டணி மீட்டிங் நடந்து கொண்டிருந்தது. நேற்று காலையில் ஒரு வீடியோ வைரல் ஆனது. இந்த வீடியோவை நீங்க பார்த்தீர்கள்னா, முன் சீட்டில் நிதிஷ்குமார் அமர்ந்திருந்தார். அதற்கு நேர பின்னாடி பார்த்தீர்கள்னா தேஜஸ்வி யாதவ். விமானம் பறந்ததற்கு பின்பு கொஞ்ச நேரத்தில் நீங்க பார்த்தீர்கள், இன்னும் ஒரு சில படங்கள் வெளியானது. நிதிஷ்குமாருக்கு அருகே தேஜஸ்வி யாதவ் அமர்ந்திருந்தார். ஒரு பதற்றமான நிலை ஒட்டுமொத்த என்டிஏ கூட்டணியில். ஆனால் ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே அவர் நேரடியாக என்டிஏ பக்கம் தான், அதாவது பிஜேபி மோடி பக்கம் தான் திரும்பி இருந்தார். ஆனால் அந்த பதற்றம் ஃப்ரம் பீகார் டு டெல்லி வரக்கூடிய அந்த விமான பயணம் எந்த அளவில் வயிற்றை கலக்கியது என்று இன்னைக்கு நீங்க பிரைம் மினிஸ்டர் மோடியை பார்த்து கேட்டீர்களோ உங்களுக்கு புரியும். சரி, ரொம்பவே சுலபமாக பிரைம் மினிஸ்டர் மோடி 3வது முறையாக பிரைம் மினிஸ்டர் பதவியில் அமர்ந்து விடுவாரா என்று நீங்க கேட்டீர்கள்னா, நிச்சயமாக இந்த முறை கடுமையான சேலஞ்சஸ்களை பிரைம் மினிஸ்டர் மோடி சந்திக்க இருக்கிறார். சந்திரபாபு நாயுடு அவருடைய கோரிக்கைகள் என்ன, நிதிஷ்குமார் அவருடைய கோரிக்கைகள் என்ன, மீதம் இருக்கக்கூடிய சிறிய சிறிய கட்சிகள் அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன, இதை நாம் பார்க்க போகிறோம். ஆனால் பிரதானமாக 3 விஷயங்களில் பிரைம் மினிஸ்டர் மோடி சிக்க போகிறார். ஒன்று, ஜாதி ரீதியாக எடுக்கப்படக்கூடிய அந்த கணக்கெடுப்பு, ஜாதி அடிப்படையில் எடுக்கக்கூடிய கணக்கெடுப்பு, காஸ்ட் சென்சஸ். பிஜேபி இதற்கெல்லாம் தேவையில்லை என்று கூறிக்கொண்டிருந்தது. நிதிஷ்குமார் பீகாரில் அந்த ஜாதி ரீதியான கணக்கெடுப்பை ஏற்கனவே எடுத்து விட்டார். இப்போ அவருடைய அடுத்த கோரிக்கை நாடு முழுவதும் இது நடக்க வேண்டும் என்று. பிஜேபி ஏற்றுக்கொள்ளுமா? அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அப்பர் காஸ்ட் ஓட், அதுதான் அவர்களுக்கு முக்கியம். இதை வைத்துதான் உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் மற்றும் ராகுல் காந்தி அந்த மேஜிக்கை எடுத்து காட்டினார்கள். 43 சீட்டுகள் எப்படி அவருக்கு கிடைத்தது என்றால், தலித் ஓட்டு, முஸ்லிம் ஓட்டு, யாதவ் ஓட்டு, நான் யாதவ் ஓட்டு, இந்த அனைத்து நபர்களுடைய ஓட்டும் சமாஜ்வாதி கட்சி மற்றும் காங்கிரஸிற்கு போயிருக்கிறது. பிஎஸ்பி எந்த தலித் ஓட்டுகளை பிஎஸ்பி ஹோல்டாக எடுத்து வைத்ததோ அது பிஜேபி பக்கம் திரும்பவில்லை, அது காங்கிரஸ் அண்ட் சமாஜ்வாதி பக்கம் தான் திரும்பியது. பிஜேபி கையில் இருக்கக்கூடிய இந்த அப்பர் காஸ்ட் ஓட் மற்றும் அர்பன் ஓட், இது எப்பவுமே காஸ்ட் சென்சஸ் எடுக்கப்பட்டால் அது சாத்தியமாக. அது முதல் பிரச்சனை. பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த அரசாங்கத்தில் சேலஞ்ச் செய்யக்கூடிய அந்த விஷயம். 2வது விஷயம், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். இந்த நாட்டில் இந்த திட்டத்தை திணிக்கக்கூடிய ஆவலுடன் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய RSS பிஜேபி, இந்த திட்டம் அவர்களுடைய மெகா ப்ராஜெக்டாக இருந்தது, ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டாக இருந்தது. ஆனால் இந்த முறை அது சாத்தியமாக.
அதற்கான காரணங்களையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். முதலில் சந்திரபாபு நாயுடு அல்ல நிதிஷ்குமார், ரெண்டு பேருமே இதற்கு ஒத்துழைக்க மாட்டார்கள். மூன்றாவது மிகப்பெரிய பிரச்சனை யூனிஃபார்ம் சிவில் கோட், யூசிசி, யூனிஃபார்ம் சிவில் கோட். அதையும் எதிர்ப்பார்கள் நிதிஷ்குமார் and சந்திரபாபு நாயுடு. இன்னொரு பிரச்சனை வரும் இவர்களுக்கும், அதாவது சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமாருக்கும் ஒரு பிரச்சனை வரும். அதற்கான வேலையை தான் இவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது தமிழ்நாட்டில் ஏடிஎம்கேவுடன் கைகோர்த்தார்கள், finished, கேம் ஓவர். மகாராஷ்டிராவில் சிவசேனாவுடன் கைகோர்த்தார்கள், finished, கேம் ஓவர். அதே மகாராஷ்டிராவில் என்சிபியுடன் கைகோர்த்தார்கள், கேம் ஓவர். பீகாரில் ஜேடியுடன் கைகோர்த்தார்கள். இன்னைக்கு நிதிஷ்குமாருடைய நிலை எப்படி இருக்கிறது என்று அனைவருக்கும் தெரியும். அப்படி இவருக்கு இந்த 12 சீட்டுகள் மட்டும் கிடைக்கவில்லை என்றால் என்னெல்லாம் நடந்திருக்கும் என்று நீங்க பாருங்கள். இன்னொரு அடுத்த பிரச்சனை நீங்க பார்த்தீர்கள்னா மட்டன், மங்கள் சூத்ரு, ஹிந்து முஸ்லிம், இது போன்ற முஸ்லிம்களை டார்கெட் செய்து வந்த பிரைம் மினிஸ்டர் மோடி மற்றும் பிஜேபியுடைய கொள்கை. அதற்கு எதிராக 2 தலைவர்களும் இருக்கிறார்கள். அதாவது சந்திரபாபு நாயுடும் இருக்கிறார், நிதிஷ்குமார் அவர்களும் நிற்கிறார். சந்திரபாபு நாயுடு 4% இஸ்லாமியர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிசர்வேஷனை நான் பாதுகாப்பேன், ஹஜ்ஜிற்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு நான் 1 லட்சம் ரூபாயை உதவியாக கொடுப்பேன் என்று அவர் அறிவித்த விஷயங்கள். அதே போன்று நிதிஷ்குமார் பக்கத்தை நீங்க பார்த்தீர்கள்னா பீகாரில் இருக்கக்கூடிய முஸ்லிம் ஓட்டர்ஸ்களுக்காக நிதிஷ்குமார் ஒரு மிகப்பெரிய ஓட் பேங்காக இருந்தார். நிதிஷ்குமாரை பொறுத்தவரையில் ஒரு சாஃப்ட் கார்னர் எப்பவுமே இஸ்லாமியர்கள் பக்கம் இருந்தது. இதை எப்படி டேக்கிள் செய்வார் பிரைம் மினிஸ்டர் மோடி? ஏன்னா 80 versus 20 எல்லாம் கூறினார். ஒரு நபருடைய ஆடையை பார்த்தாலே அவரை கண்டுபிடிக்கலாம் என்று கூறினார். பஜ்ரங் பலி என்கிற பெயரை கூறி நீங்க பட்னம் கணும் என்று கூறினார். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளை பறித்து இஸ்லாமிய பெண்களிடம் கொடுத்து விடுவார் என்று கூறினார். உங்களுடைய தாரியை கூட விட்டு வைக்க மாட்டார் என்று கூறினார். இப்போ எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும் என்று நீங்க பார்க்க வேண்டும். இன்னொரு விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா ஏக்நாத் ஷிண்டே, நிதிஷ்குமார், சிராக் பாஸ்வான், மாஞ்சி, முன்னாள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பீகார், இந்த அனைத்து நபர்கள் கையில் இருக்கக்கூடிய 17 எம்பி சீட்டுகள் இவர்கள் எங்க போவார்கள்? இவர்கள் என்னெல்லாம் கோரிக்கைகள் எடுத்து வைத்திருக்கிறார்கள் அதையும் ஒரு முறை பார்த்து விடலாம். எந்த அளவில் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய மலை போன்ற சேலஞ்சஸ்கள் காத்து கொண்டிருக்கிறது என்று. இதற்கு பின்னாடி இதற்கான மற்ற விளக்கங்களையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். பிஜேபிக்கு ஒரு 32 சீட்டுகள் குறைவாக கிடைத்திருக்கிறது. அதாவது மேஜிக் ஃபிகரான 272 பிஜேபி 32 சீட்டுகள் குறைவாக இந்த முறை எடுத்திருக்கிறது. அதனால் ஒரு கோயிலேஷன் கவர்மெண்ட் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த நாட்டு மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றினார்களோ அதே ஏமாற்று வேலையை இன்னைக்கு பிஜேபி பார்க்க போகிறது. ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் எங்களால் தான் கொடுக்க முடியும் என்று கூறி வந்த பிரைம் மினிஸ்டர் மோடி, ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்டை நீங்க தேர்வு செய்ய வேண்டும் என்று கூறக்கூடிய பிஜேபி 90 செல். ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட் இல்லை என்றால் இது போன்ற கோயிலேஷன் கவர்மெண்ட் திருடுவதற்காக மட்டுமே அமைக்கப்படும் என்று கூறக்கூடிய அந்த வார்த்தைகளை இன்னைக்கு பிஜேபி மறந்துவிட்டது. பிஜேபியிடம் எந்த விதமான மேண்டேட்டும் இல்லாத பட்சத்தில் சந்திரபாபு நாயுடு, ஏக்நாத் ஷிண்டே, சிராக் பாஸ்வான், ஜீதன் ராம் மாஞ்சி, நிதிஷ்குமார் இவர்களுடைய சப்போர்ட்டை வைத்து மட்டும்தான் பிஜேபியால் இந்த ஆட்சியை பிடிக்க முடிகிறது. சரி, இதற்கு பதிலாக அவர்கள் என்ன கேட்கிறார்கள்? சந்திரபாபு நாயுடுவை முதலில் பார்த்து விடலாம். அதாவது டிடிபி கையில் ஒரு 16 சீட்டுகள் இருக்கிறது ஆந்திராவில். சந்திரபாபு நாயுடு நேரடியாக ஒரு சில ஸ்ட்ராங்கான போர்ட்போலியோக்களை கேட்டு வருகிறார். அவருடைய டிமாண்ட் என்ன? மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் போஸ்ட் ஃபார் ஃபைனான்ஸ், ஸ்டேட் ஃபைனான்ஸ் போஸ்ட் அவர் கேட்கிறார். லோக்சபா ஸ்பீக்கர் போஸ்டை கேட்கிறார். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பொசிஷன். 240 சீட்டுகள் பிஜேபி கையில் இருந்தால் கூட டிடிபி கையில் இந்த போஸ்ட் போய்விட்டால் அவர்களை உடைக்க முடியாது. இங்க மட்டுமல்ல, டிடிபி ரோட் ப்ராஜெக்ட்ஸ்களை, ரோட் மினிஸ்ட்ரியை கேட்கிறார்கள், பஞ்சாயத்தி ராஜ் மினிஸ்ட்ரியை கேட்கிறார்கள், ஹெல்த் மற்றும் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியை சந்திரபாபு நாயுடு கேட்கிறார். அதாவது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரீம் கேபினெட்டை சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே டார்கெட் செய்து விட்டார். சரி, இது விட்டுவிடுங்க. ஜேடியு, நிதிஷ்குமார் பார்ட்டி, அவர் என்ன நெகோசியேஷன்ல இறங்கியிருக்கிறார் அதை நீங்க பார்க்க வேண்டும். கேபினெட் மினிஸ்டர், ஒரு கேபினெட் மினிஸ்டர் அவருக்கு தேவைப்படுகிறது.
பார்ட்டி சோர்சஸ் வழியாக வரக்கூடிய விஷயத்தை நீங்க பார்த்திருக்கீங்க. அவர்களுடைய டார்கெட் ரயில்வே மினிஸ்ட்ரி அவருக்கு தேவைப்படுகிறது. இதை தாண்டி காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஃபார் த நியூ என்டிஏ கவர்மெண்ட், த கோஆர்டினேஷன் கமிட்டி டு என்ஷோர் இம்ப்ளிமெண்டேஷன். ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், அதாவது நிதிஷ்குமார் அந்த யூனியன் மினிஸ்ட்ரியில் ஏதோ ஒரு விதத்தில் அவர் ஈடுபட வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார். அதாவது தற்செயலாக பிரைம் மினிஸ்டர் மோடியாலேயோ அல்ல பிஜேபி ஆலேயோ இதற்கு மேல் செயல்பட முடியாது. இதற்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர் அதே போன்று ஜார்க்கண்டிலிருந்து சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில் இருந்தார், டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தார். ஜேடிஎஸ்ஐ பொறுத்தவரையில் இந்த பிரஜ்வல் ரெவன்னா கேஸ் எந்த அளவில் இவர்கள் மனதைரியத்தை நீங்க பாராட்ட வேண்டும். பிரஜ்வல் ரெவன்னா வெளிநாட்டிற்கு ஓடி போனார், அந்த நபரை இன்னும் கொண்டு வர முடியவில்லை. ஆனால் அந்த குடும்பத்தில் இருந்து 2 மினிஸ்டர்ஸ்கள் வேணும் என்று அவர்கள் பேசி வருகிறார்கள். அதில் முக்கியமாக அக்ரிகல்ச்சர், வேளாண் மினிஸ்ட்ரி அவர்களுக்கு தேவை என்று கூறியிருக்கிறார்கள். சரி, ஏக்நாத் ஷிண்டே குரூப்பிடம் ஒரு 7 சீட்டுகள் இருக்கிறது. அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 மினிஸ்ட்ரி பதவியை கேட்கிறார்கள். சிராக் பாஸ்வான் எல்ஜேபி அவரிடம் 5 சீட்டுகள் இருக்கிறது. அவரும் ஒரு மினிஸ்ட்ரி பதவியை கேட்கிறார். பவன் கல்யாணுடைய ஜனசேனா அவர்களும் ஒரு மினிஸ்ட்ரி பதவியை கேட்கிறார்கள். இதே போன்று அனுப்பிரியா பட்டேல் அப்னாதல், சோனிலாலுடைய அப்னாதல், அவரும் போன முறை மினிஸ்டராக இருந்தார். இந்த முறையும் அதை ரிப்பீட் செய்வதற்காக கேட்டு வருகிறார். 2019ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கான அந்த பயணத்தை எந்த இடத்திலும் பிரைம் மினிஸ்டர் மோடி மற்றும் அமித்ஷா விட்டுக் கொடுக்கவில்லை. ஆனால் இந்த முறை பல்வேறு அமைச்சரகங்களை அவர்களால் கையில் போட்டுக்கொள்ள முடியும். காரணம், அவர்களுக்கு கிடைத்த 240 சீட், 32 சீட் ஷார்ட் ஆக இருக்கிறார்கள். இதை தாண்டி இந்தியா அலையன்ஸ் ஆப்போசிஷன் அவர்கள் என்ன முடிவெடுத்தார்கள்? நேற்று நடந்த மீட்டிங்கில் நீங்க பார்த்தீர்கள், அவர்கள் கையில் இருக்கக்கூடிய 232, இன்னும் ஒரு சில இண்டிபெண்டன்ட் நபர்கள் அவர்களுடன் இணைந்தால் கூட 240 அவர்கள் தாண்ட மாட்டார்கள். அப்படி 240 கிடைத்தால் கூட மல்லிகார்ஜுன் கர்கே அவர்கள் கூறிய விஷயம், the constituents of the India bloc thank the people of India for overwhelming support received by our alliance. இந்த நாட்டு மக்கள் இந்தியா அலையன்ஸ் மீது நம்பிக்கை காட்டியதற்கும் எங்களுக்கு ஓட்டு போட்டதற்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் என்று கூறியிருக்கிறார். இதை தாண்டி நாங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷனாக அங்க அமரப்போகிறோம் என்று கூறியிருக்கிறார். இந்த ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷன் இது என்னெல்லாம் செய்யும் என்று நீங்க பார்க்க வேண்டும். அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடி கையில் பணம் இருந்தது, மணி பவர், மேன் பவர் இருந்தது, ஆட்களுடைய பலம் இருந்தது, மசல் பவர், அடியாட்களுடைய பலமும் இருந்தது, மீடியா பவரும் இருந்தது. இதை தாண்டி ஜுடிஷியரி, பியூரோக்ரசி அனைத்தையுமே தன்னுடைய சட்டை பையில் போட்டு வைத்திருந்தது பிஜேபி. ஆனால் இந்த முறை அது அப்படியே உடைய போகிறது. இந்த நாட்டு மீடியா கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபி பிடியிலிருந்து வெளிவர பல வாய்ப்புகள் இருக்கிறது. மீடியா நேற்றிலிருந்த கேள்விகளை கேட்க தொடங்கிவிட்டார்கள். இன்னும் அந்த கேள்விகள் ஆழமாகும். ஏன்னா இதற்கு மேல் பிஜேபி நிலைக்காதா என்ற அந்த சந்தேகம் அவர்கள் மனதில் இருக்கிறது. கோதி மீடியா அவ்வளவு சீக்கிரமா திருந்தாது. ஆனால் கூட அந்த ரிஃப்ளெக்ஷன் ஏற்கனவே தெரிய தொடங்கிவிட்டது. ஜுடிஷியரி, சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் அவர்களும் இந்த அரசாங்கத்தை பார்த்து பயப்பட மாட்டார்கள். இந்த அரசாங்கத்திடம் அந்த மேண்டேட் இல்லாத காரணத்தால் பிஜேபியை பலமாக கேள்வி கேட்கும் நீதிமன்றங்கள். இதுவும் ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். அடுத்த சேலஞ்சை நீங்க பார்த்தீர்கள்னா பியூரோக்ரசி தான் இந்த நாட்டை உண்மையாகவே நடத்தி வருகிறார்கள். பியூரோக்ராட்ஸ் அடுத்த ஆட்சி வரும்போது தன்னுடைய வேலையை காப்பாற்றுவதற்காக, ஏன்னா இதற்கு முன்பு அவர்களுக்கு என்னன்னா, ஓகே 3வது முறையும் நாங்கள் தான், 4வது முறையும் நாங்கள் தான் என்று. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அடுத்த 25 ஆண்டுகளுக்கான திட்டத்தை போட்டு கொடுத்திருக்கிறார். இது நடக்காது என்று அவர்களுக்கும் தெரிந்துவிட்டது. எங்க போனாலும் 240 எதிர்கட்சி தலைவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், எங்களை பிடித்து விடுவார்கள், நாங்க எக்ஸ்போஸ் ஆகிவிடுவோம் என்று அவர்களுக்கு தெரியும். அவ்வளவு ஓப்பனாக பியூரோக்ரஸியும் வேலை பார்க்காது. மீடியா கேள்வி கேட்க தொடங்கிவிடும், நீதிமன்றங்கள் கேள்வி கேட்பார்கள், பியூரோக்ரஸி சரியாக வேலை பார்க்காது, உங்களுக்கு சாதகமாக வேலை பார்க்காது. கடைசியாக கார்ப்பரேட்டை எடுத்துக் கொள்ளுங்கள். கார்ப்பரேட்னர்கள் எப்படி மோடி சாசனத்தில்
ஒரு ஓப்பன் லூட் நடந்ததோ, இந்த நாட்டில் ஒரு வெளிப்படையான திருட்டு நடந்ததோ, அது இதற்கு மேல் நடக்காது. ஏன்னா ஆப்போசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. எப்படி பார்லிமெண்ட்ல இருந்து 150 எம்பிக்களை ஒரே நாளில் வெளியேற்றினீர்களோ, அது எல்லாம் இன்னி சாத்தியம் கிடையாது. The number of opposition leaders are high. இதற்கு மேல் சந்திரபாபு நாயுடு அண்ட் நிதிஷ்குமார் 2 பக்கமும் 2 லாடம் அப்படியே பிடிச்சி இழுத்து வச்சிருக்கிறார்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி. எங்கேயுமே நழுவு கூட முடியாமல் பிரைம் மினிஸ்டர் மோடி அந்த சூறாவளி காற்றில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார். மோடி சர்க்கார் 3.0 தொடக்கத்திலிருந்தே விவாத பொருளாக மாறிவிட்டது. 100 நாட்கள், முதல் 100 நாட்களில் இந்த புதிய அரசாங்கம் என்னெல்லாம் மாற்றங்களை கொண்டு வர இருக்கிறது, என்னெல்லாம் இவர்களிடம் கேள்வி கேட்கப் போகிறோம் என்று அனைத்தையுமே முதல் நாளிலிருந்தே கேட்கப் போகிறோம். காரணம், கடந்த 10 ஆண்டுகளாக பிரைம் மினிஸ்டர் மோடி கையில் தான் இந்த சாசனம் இருந்தது. அவருக்கு அவகாசம் தேவையுள்ள ஒரு புதிய அரசாங்கம் வந்தாலும் ஒரு 100 நாட்கள் கொடுக்கலாம். ஆனால் இவருக்கு அந்த 100 நாட்கள் கொடுக்க எந்த விதமான தேவையும் கிடையாது. இதற்கு மேல் அதே வெளிப்படை தன்மையுடன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் பாடிகள் இயங்கும் என்று நான் நம்புகிறேன். தேர்தல் ஆணையம் ஏற்கனவே தன்னுடைய சுதந்திரத்தை இழந்து விட்டார்கள். மீதம் இருக்கக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டாக்ஸ், சிபிஐ அவர்களும் தன்னுடைய சுதந்திரத்தை இழந்து நின்றார்கள். மீடியாவும் தன்னுடைய சுதந்திரத்தை இழந்து விட்டது. பியூரோக்ரசி தன்னுடைய சுதந்திரத்தை எப்பவோ அடமானம் வைத்து விட்டது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட்டுக்காக ஒரு அரசாங்கம் வேலை பார்த்து வந்தது. இதற்கு மேல் இந்த அனைத்து நபர்களுமே ஒன்று கூடி இந்த அரசாங்கத்தை தட்டி கேட்க தொடங்கிவிட்டார்கள்னா, கேள்விகளை கேட்க தொடங்கிவிட்டார்கள் என்றால் கார்ப்பரேட்டிற்காக இந்த நாட்டை விற்க மாட்டாது இந்த நாட்டு அரசாங்கம். பிஜேபியாக இருக்கட்டும் அல்ல காங்கிரஸாக இருக்கட்டும், இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்தீர்கள், இந்த நாட்டுக்கு என்ன செய்தீர்கள், இதுதான் கேள்வியாக இருக்க வேண்டுமே ஒழிய இந்த நாட்டை விற்கக்கூடிய நபர்களிடம் நாம் பயப்பட தேவையில்லை. கேள்விகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்போம், தைரியமாக கேட்டுக்கொண்டிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள், லைக் போடுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ஐடியிலும் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.